ஹாய், வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கேன்வா மூலிமா எப்படி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறது, அந்த வீடியோ கிரியேட் பண்ணதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கேன்வா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதை கிளிக் பண்ணி கேன்வா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் கேன்வா வெப்சைட்டோட உங்களுடைய டேஷ்போர்ட். இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம ரெடி பண்ண போறது வீடியோ ரெடி பண்றது எப்படி, அதை எப்படி எடிட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது எங்க செலக்ட் பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்க, ஃபார் யூ, டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்டு, பிரசன்டேஷன், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இடத்துல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். வீடியோ, மொபைல் வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல், டிக்டாக்கு, அப்படியே இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும். யூடியூப் வீடியோ, வீடியோ காலேஜ், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் இதில் உங்களுக்கு என்ன, எதுக்காக எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மேட்டை நான் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுவும் கேன்வா பேஜ் தான். இந்த இடத்துல இதை உங்க வீடியோவை எடிட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ ரெடி பண்ணணும்னு கேட்கும். எந்த கேட்டகரியில், ஃபுட்டா, நேச்சரா, டிராவலா, ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி நிறைய கேட்கும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டிராவல் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிராவல்னு கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் நமக்கு டிஃபால்ட்டாக கேன்வாலேயே இருக்குது. அது நமக்கு நிறைய இங்கே ஷோகேஸ் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். இது டிஃபால்ட்டாக இருக்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோவுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி டிராவல் கைடுன்னு அதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எடிட் பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங் ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். குட் மார்னிங் ஆல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் வேற ஏதாவது ஒரு இமேஜை நான் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டு ஃப்ளை ஆகிற மாதிரி இந்த வீடியோவுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அப்லோடுங்கிறத இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்லோடு ஃபைல்ஸ் இருக்கும். இந்த அப்லோடு ஃபைல்ஸில் இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டெஸ்க்டாப்ல நான் ஆல்ரெடி ஒரு பேர்டோட இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ், ஸோ இது இப்படி அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த வீடியோவுக்கு நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த வீடியோவில் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது எந்த இடத்துல வேணா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதை நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடல் நீர், ஓஷன் வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த பேர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பேர்டு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. அது அந்த வீடியோவில் ஒட்டாத மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம அந்த வீடியோவோட லைவா இருக்கிற மாதிரியே நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேர்டோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ, இந்த பிக்சரோட இந்த இமேஜ் மேல வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே எடிட் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, பிஜி ரிமூவர்னு இருக்கும். இந்த பிஜி ரிமூவர்ங்கிறது ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் ரிமூவர். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேர்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். அந்த ஒயிட் கலர் ரிமூவ் ஆயிட்டு இந்த பேர்டு இந்த வீடியோ கூடவே ஒன்னா இருக்கிற மாதிரி, அப்படியே அது கூடவே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ அகெயின் இந்த பேர்டு இதுல மூவ் ஆகிற மாதிரி நம்ம காமிக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேர்டு மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய அனிமேஷன்ஸ் டிஃபால்ட்டா அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எந்த அனிமேஷன் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை யூஸ் பண்றேன்னா, பேன் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் நான் யூஸ் பண்றேன். அப்படி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பேர்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரும். அதே மாதிரி தென் பாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நியான் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ இந்த பேர்டை நீங்க எங்கே வேணா லொகேட் பண்ணி வச்சுக்கலாம்.
வேற என்ன எலமெண்ட் வேணாலும் இதே மாதிரி இமேஜ் வந்து நீங்க அதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11 செகண்ட்ஸ் இருக்கு. இனி இந்த வீடியோ கண்டினியூ ஆகணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க மறுபடியும் இன்னொரு 11.3 செகண்ட்ஸ்க்கு அதே வீடியோ வந்து நமக்கு வரும். அகைன் இதை நீங்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு. வீடியோவில் வந்து நம்ம ஒரு இமேஜ் ஒரு போர்டோட இமேஜை வந்து ஒரு அனிமேஷனில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு ஒரு சவுண்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த சவுண்டுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சவுண்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மியூசிக் ஃபைலை. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடல் சவுண்டு, ஓஷன் சவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆடியோவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னா அதே மாதிரி அப்லோடு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ஆடியோ ஃபைல். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த சாண்டி பீச் காம் வேவ் அப்படிங்கிற ஒரு ஃபைல், இந்த ஒரு ஆடியோ ஃபைல், இதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணது உடனே இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கூட இது மெர்ஜ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கூட மெர்ஜ் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட உங்களுக்கு ஒரு சவுண்டும் வந்து நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறது. ஸோ இதில் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாப் ரைட் கார்னரில். இந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்கும், டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோடில் ஃபார்மேட் MP4 வீடியோ ஃபார்மேட் இருக்கும். நீங்கள் குவாலிட்டியை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 720p ஆர் 1080p இந்த மாதிரி நம்ம எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 720pக்கு வந்து குவாலிட்டி கொடுத்துட்டு நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபார்மேட்லேயே அது வந்துடும். நீங்கள் அதை உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபைல் வந்து வீடியோ ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஒரு பேர்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, நம்ம ஆடியோவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஆடியோவோட சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.